ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகும் அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த வாரம் நம்ம பிக் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ரைட், லெட் அஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் அப்டேட் வந்து பார்க்கலாம். இப்போ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அதாவது 17,665 எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆனால் நம்ம லாஸ்ட் வீக் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகும் பார்த்தோம், 18,200 வரைக்கும் ரிவர்ஸ் ஆகுங்கிறத நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன். என்னோட வீடியோ கிளிப் கூட நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அப் டு ஏன்னா ஒரு நல்ல ரேலியில் இந்த மாதிரி சடனாக கீழே ஃபால் ஆகும் சம்டைம்ஸ். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குச்சோ அதே ஃபாஸ்ட்டில் மேலே ஏறிடும். மினிமம் 18,200 வரைக்கும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,038 வரைக்கும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 350 பாயிண்ட்ஸ் மேலே ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரமும் இங்கேருந்து நான் சொன்ன அந்த லெவல் இருக்கு இல்லையா 18,200, ஸோ அதை நோக்கி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். ஸோ நிஃப்டி செல்லிங் அப்படின்னா இந்த பாட்டம் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இன்னும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரீசெண்டாக ரீட்ரேஸ் ஆயிருக்குல்ல, இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கு, இங்கே ரைஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரேலிக்கு இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபர்தரா 17,767க்கு பிலோவில் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக செல் அப்படிங்கிற ஒரு வேர்டே நம்ம எடுக்கணும். ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு ஃபர்தராக மேலும் அப்சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்பிட்வீன், அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் செல் வந்து எடுக்க வேண்டாம். மார்க்கெட் வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்ட் தான். பட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து 1 or 2 டேஸில் அப்சைடு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 160, அதாவது 18,160 வரைக்கும் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, we can expect Nifty at 18,160. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேலி லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து இந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. மார்க்கெட் அப்சைடு ரிவர்ஸ் ஆகுங்கிறத பார்த்தோம். பேங்க் நிஃப்டியும் அதே போல தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரேலியில் சப்போர்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் என்டையர் ட்ரெண்ட் லைனுமே சப்போர்ட் ரீஜன் தான். ஸோ பாட்டம் ஹவுஸ் நாளைக்கு நாளை மறுநாள் வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 39,000 வரைக்கும் பாசிட்டிவான ஒரு ஜோன் தான். அதாவது மார்க்கெட் வந்து அப்சைட் ரிவர்ஸ் ஆகுது கூட ஒரு ஜோன் தான். அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 41,100ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 2 லெவல் வந்து நோட் பண்ணிக்கணும். பாட்டம் மோஸ்ட்ல வந்து 39,000ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன் ஆகும். இந்த லெவலில் வந்துச்சுன்னா ஒரு 1 or 2 டேஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பையிங்கில் இருக்கலாம். அண்ட் டாப்பில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடம் சப்போஸ் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 41,100ங்கிறது வந்து அப்சைடில் இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து அப்சைடு பாசிட்டிவாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸாக்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எக்ஸாக்டான லெவல்ஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ட்ரெண்டு இன்னைக்கு வந்து எதில் அப்டேட் பண்ணலாம், எதில் வந்து பை பண்ணலாம், நிஃப்டியில் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு இல்லை அப் சைடு போகுது, ஆறு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும், இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக அப்டேட் பண்ணுவேன். இன்கேஸ் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா சப்போர்ட்டில் பை பண்ணலாம், இதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணலாம்.
ஸோ ஒவ்வொரு நாளும் இதனுடைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மண்டே வந்து போஸ்ட் பண்ணிருங்க, நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. இதே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஆனால் நிஃப்டியில் வந்து செக் பண்ணி பாருங்கள், 17,760 சப்போர்ட், 660 செகண்ட் சப்போர்ட். மார்க்கெட் எவ்வளோ லோ போயிருக்கு? 17,753 தான் அன்னைக்கு லோ. இங்கேருந்து கிட்டத்தட்ட அப்சைடு எவ்வளோ தூரம் போயிருக்கு? 18,037 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் செகண்ட் டே நவம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கிடையாது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே நீங்கள் வந்து நவம்பர் 2ல் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நவம்பர் 2ல் வந்து பேங்க் நிஃப்டினுடைய எக்ஸாக்ட் அந்த சப்போர்ட் லெவல் ரீச் ஆயிருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைடில் வந்து மேலே போயிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு? 40,227 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, சப்போர்ட் எடுத்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதே போல் ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் வந்து இதில் போஸ்ட் பண்ணேன். சேம் இதே நம்ம குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து குவரி வந்து ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் செகண்ட் டே டியூஸ்டே போஸ்ட் பண்ணதை வச்சு இவர் ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்காரு பாருங்கள். மிஸ்டர் குமார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் முகூர்த்தா ட்ரேடிங்கில் கூட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இதுவும் அந்த நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான், எக்ஸாக்டாக அந்த லோ. அடுத்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சேம் ஈச் டே வந்து நீங்கள், அதாவது டெலிகிராம் சேனலை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ ஃப்ரீ சேனல், பப்ளிக் சேனல் தான். எப்படி யூடியூப்போ அதே போல் தான். இது ஸ்டூடெண்ட் குரூப்பில் அவங்க நிறைய கொஸ்டின் பண்ணலாம். ஆஃப்டர் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இதில் முகூர்த்தா ட்ரேடிங்கில் வந்து தீபாவளி அன்னைக்கு நடந்த ட்ரேடு. இதில் ஒருத்தர் வந்து 27 மேக் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் 750, ஸோ இன்னொருத்தர் வந்து 250. ஸோ அவங்களுடைய இதை பொறுத்தளவுக்கு மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி அந்த லெவல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கும். ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக இருக்கும், நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது என்ட்ரி ஃப்ரீ தான், அதனுடைய லிங்க்ஸ் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 ஷேர்ஸ் வந்து பார்க்குறோம். லாஸ்ட் வீக் நம்ம 3 ஷேர்ஸ் வந்து பார்த்தது. ஒன்று மணப்புரம் வந்து 202ல் வந்து சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் தட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே நம்ம வந்து இது சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டினியூ பண்ணலாம். 225 தான் அதனுடைய டார்கெட், பொசிஷனல் டார்கெட். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ரெண்டாவது வந்து உஜ்ஜீவன் ஃபைனான்ஸ், இது வந்து நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா 191 வரைக்கும் போகுங்கிறது லாஸ்ட் வீக் பார்த்தோம். எக்ஸாக்டாக 191.30 வரைக்கும் போயிட்டு அந்த லெவலுக்குள்ளே தான் என்டையர் வீக்குமே அதுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு பாருங்க. பாட்டமில் 170, டாப்பில் 191.30. தேர்ட் ஒன்று கனரா பேங்க் சொல்லியிருந்தேன். கனரா பேங்க் வந்து 225 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். 226 வரைக்குமே போயிருக்கு. சரி, இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து அப் டு 600 வரைக்கும் வி கேன் அக்யூமுலேட். மினிமம் வந்து இந்த வாரம் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 225 வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட். நான் இது வந்து 4 ஹவர் சார்ட்டில் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒபராய் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ். இது வந்து ஆஃப்டர் ஒரு லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இது வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒபராய் ரியாலிட்டி இந்த ஸ்டாக் வந்து 1125 வரைக்கும் மினிமம் அப்சைடு வந்து போகும். அண்ட் பாட்டம் மோஸ்ட் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. ஈவன் தோ இந்த சப்போர்ட் ரீஜன் அப் டு 1000 வரைக்கும் கூட we can accumulate. ஓகே, செகண்ட் ஸ்டாக். தேர்ட் ஸ்டாக் வந்து ஸ்ரீ சிமெண்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படியும் சரி ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஆஃப்டர் லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. ஈவன் ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னாக்க 29,047 இருக்குது.
ஈவன் இது அப் டு 28,180 வரைக்குமே அக்யூமுலேட் பண்ணலாம். மினிமம் இந்த வீக் ஒரு வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ள 30,300 வரைக்கும் அப்சைடு வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த 3 ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எடுத்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் இன்டிமேட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.